அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிகினிய சொந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வரதா புயல் சம்பந்தமாக நியூஸ் 7 தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கும்போது நம்ம சகோதரர் பக்கீர் முகமது அல்தாஃபி மறுமைக்காக பணி செய்யக்கூடியது நாங்க தான், பாக்கி எல்லாருமே வேற நோக்கத்துக்காக பணி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தாப்ல. சரி, அவர் இஸ்லாமியர்களை தவிர்த்து தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சேவை பண்ணாலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி தான் பண்றாங்க. அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அதுதான் எல்லாருடைய மனசு இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும். பேருக்காக வேண்டியும் புகழ்ச்சிக்காக வேண்டியும் அந்த செய்யக்கூடிய பணிகளை வச்சு யாரும் இந்த மாதிரி பண்ற எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற அளவுல யாரும் இல்ல. யாருடைய உள்ளத்தை நோண்டி பாக்குற அளவுக்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் யாருக்கும் சக்தியை கொடுத்துடல. என்ன ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மறுமைக்காக நாங்க பண்ணோம், மத்தவங்கள வேற நோக்கத்துக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிஞ்சிருக்காரு. சரி, இப்ப இவர் சொன்னது இஸ்லாமியர்களை தவிர்த்து தான் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, இந்த தாத்தாஜாவுடைய தொண்டர்கள் இந்த கல்லைடியில போடுறதும் சில பேர் நேரடியாகவே பதிவு செய்யறதும் கருத்துக்கள் என்னன்னா, அவர் பேசுனதுல என்ன தவறு இருக்கு, நீங்க நோட்டும் வேண்டாம் ஓட்டு வேண்டாம் சீட்டு வேண்டாம் சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அரசியல்ல போட்டியிடுறவங்க பணி செஞ்சாங்கன்னா ஓட்டுக்காக பணி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எந்தெந்த பகுதிகளில் நம்ம மீட்பு பணிகள் செஞ்சிருக்கோமோ அந்த பகுதிகளில் போயிட்டு அவங்க போய் மக்கள்கிட்ட போய் நேரடியா கருத்து கேட்க சொல்லுங்க. இவங்க இந்த மாதிரி பணி செஞ்சிருக்காங்களே, உங்ககிட்ட இந்த மாதிரி நாங்க பணி செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி யாராவது கேட்டாங்களா? கடந்த காலங்களில் என்ன நோக்கத்துக்காக இந்த பணி செஞ்சாங்க, உங்ககிட்ட எதுவும் பிரதிபலன் அவங்க எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு இவங்களை அறிக்கை விட சொல்லுங்க. சரியா? இவர் சொல்றாருல்ல, மறுமைக்காக நாங்க தான் பண்ணோம், பாக்கி எல்லாரும் வேற நோக்கம் சொல்றாருல்ல, நாங்க பண்றதான் இஸ்லாத்தின் பேசிக்கலாம் நாங்க பண்றோம்னு இவர் சொல்றாருல்ல. ஒரு மறுமைக்காக பணி செய்யறவன், ஏன்னா மறுமைக்காக பணி செய்யறவங்களுக்கு எதுக்குங்க டிஷர்ட்ல பேர் போட்டு பண்ணணும்? போற போக்குல தானே பண்ணிட்டு போனோம். ஒரு தடவை அல்லாவுக்காக பணி செய்யறாருன்னா எதுக்கு விளம்பரப்படுத்தணும்? தன்னை பணியில பெரிய அளவுல பொட்டலத்துல பேரை போட்டுக்கிட்டே பணி செய்யணும். அல்லாவுக்காக பணி செய்யணும், போற போக்குல பண்ணிட்டு போனோம். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, போன வருஷம் மழை நிவாரண பணியில யாரும் செய்யாத ஒரு 3ஆம் கிளாஸ் பையன் மாதிரி இவங்க செஞ்சாங்க. அதனால நம்ம விமர்சனம் பண்ணிட்டா இருந்தோம். ஒவ்வொருத்தருமே எல்லாருமே அவங்க சக்திக்கு உட்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, நிவாரண பணிகள்ல மீட்பு பணிகள்ல அதிகமான ரூபாயாகவும் பொருளாகவும் கொடுத்தாங்க. ஆனா யாருமே என்ன செய்யல, ஊர் பூரா போஸ்ட் அடிச்சுட்டு ஒட்டி தம்பட்டம் அடிக்கல. இவங்க தான் பண்ணாங்க. 33 கோடி ரூபாய்க்கு நாங்க நிவாரண பொருள் கொடுத்துருன்னு ஊர் பூரா போஸ்டர்ஸ் ஓட்டினாங்க. ஒரு 3ஆம் கிளாஸ் 3ஆம் தர மாதிரி பண்ணாங்களா இல்லையா? அப்ப இதுதான் அல்லாஹ் மறுமையில இந்த மாதிரி பணிகளை தான் அல்லாஹ் மறுமையில ஏத்துக்குருவானா? சொல்றது உங்களுக்கு திராணி இருக்கா? ஓட்டு வேண்டாம் சீட்டு வேண்டாம் சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? ஏங்க, அரசியல் கட்சியினுடைய நேரடியாக அவங்க தேர்தல் தான் அவங்களுக்கு பேசிக்கு. நாங்க இலையில சோற போட்டு சாப்பிடுறோம், நீங்க தலையில போட்டு சாப்பிடுறீங்க. நீங்க தாதாஜா சார பார்த்து நான் கேக்குறேன், அரசியல் நீங்க பண்ணலையா சொல்லுங்க பாப்போம். நீங்க எந்த பிரதிபலனும் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க டிஷர்ட்ல பேர் போட்டு போறீங்க? ஏங்க, போன வருஷம் நீங்க என்னென்ன லூட்டிலாம் பண்ணீங்க எல்லாரும் மக்கள் பார்க்க தானே செஞ்சாங்க. குப்பையா கிடக்கும் போது அப்படியே கேமராவோட ஒரு போட்டோ, குப்பை அள்ளினதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ, குப்பை அழுவதற்கு முன் குப்பை அள்ளுவதற்கு பின் போட்டீங்களா இல்லையா? இந்த விளம்பரம் எதுக்கு? இதுதான் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா? நீங்க சொல்றீங்கல்ல, எங்க தொண்டர்கள் அப்புறம் அப்படியே இஸ்லாத்தின் பேசிகளை நாங்க வளர்த்து வச்சிருக்கோம் சொல்லிட்டு, அப்ப இதுதான் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? இல்ல அல்லாஹ் இப்படித்தான் சொல்ல சொன்னாங்களா? அதையும் சொல்லிருங்க வரக்கூடிய அடுத்த அறிக்கை விட்டீங்கன்னா. என்ன பாக்கி எல்லாருமே அல்லாஹ்க்காக பண்ணலாம், மறுமைக்காக பண்ணல. ஏன்னா நீங்க ஒரு தானே பண்ணிருக்கீங்க, அப்படித்தானே கருத்து பதிவு செஞ்சிருக்கீங்க. அரசியல் சாக்கடை நேரடியாக அரசியல் பண்றது சாக்கடைனா, அப்ப நீங்க மறைமுகமா பண்றது அரசியல் சாக்கடை தானே. நீங்க தேர்தல் நிலைப்பாடு எடுக்கவே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? தேர்தலில் நீங்க அடுத்தவங்களை ஆதரிங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க இவருக்கு ஓட்டு போடாங்க சொல்றதும் அரசியல் தானங்க. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்ப நாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறது அரசியல் நீங்க சொல்றீங்க. நீங்க இவனுக்கு ஓட்டு போடாத அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றது அரசியல் தானே. வலைதளங்கள் அதிகமாக அரசியல் பேசுறது உங்க தாதாச்சக்காரங்க தானே. இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதுக்காக வேண்டிய ஒரு தனியா ஒரு கல்லேடி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு ஊர் பூரா அங்க உட்கார கும்மி அடிச்சுட்டு இருக்கீங்க, ஆகாத காஃபி அது நீங்க மறுக்க முடியுமா? பண்ற அரசியல் பூரா நீங்க தானங்க பண்றீங்க. பண்ணிட்டு அப்புறம் நாங்க பண்ற அரசியல் சாக்கடா அப்ப நீங்க அரசியல் பண்ணுங்க, நேரடியா பண்ணுங்க. போலித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை விட்டுட்டு நீங்க நேரடியா பண்ணுங்க. ஒரு தௌஹீத்வாதி இப்படித்தான் அரசியல் பண்ணணும், இதைத்தான் அல்லாஹ்வின் தூதரும் இஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்க காட்டுங்க, அரசியல் செஞ்சு காட்டுங்க. இல்ல இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சரியில்லை, இது சாக்கடை அப்படின்னா அப்ப நீங்க எதுக்கு ஓட்டு போடுறீங்க? எல்லாருக்கும் ஓட்டு தாத்தாச்சாவில் எத்தனை உறுப்பினர்கள் நாங்க யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால?